அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 அதாவது இந்த வருஷத்துக்கான புதிய ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நமக்கு 6500க்கும் மேற்பட்ட புதிய வேகன்சியோட வந்திருக்குங்க நோட்டிஃபிகேஷன். இந்த ரேஷன் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துல கண்டிப்பா ஒரு தடவையாவது நமக்கு நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வருஷத்துக்கான நோட்டிபிகேஷன் இந்த மாதமே நமக்கு கொடுத்தாச்சுங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட நமக்கு 6500 பிளஸ் வேகன்சி. அதுல 2 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த 2 விதமான போஸ்டிங் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விற்பனையாளர் மற்றும் கட்டுனர். இந்த 2 விதமான போஸ்டிங்க்கு தான் நமக்கு நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 2 விதமான போஸ்டிங்க்கும் மினிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், மினிமம் நம்ம எவ்வளோ சேலரி வாங்க முடியும், மேக்ஸிமம் எவ்வளோ சேலரி வாங்க முடியும், ஒரு வருஷம் வரைக்கும் இதில் சேலரி எவ்வளோ கிடைக்கும், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இன்க்ரிமெண்ட் சேலரி எவ்வளோ கிடைக்கும், அதற்கு மேலே இன்கம் வாங்கணும், சேலரி வாங்கணும்னா நம்ம என்னென்ன பண்ணணும், ஸோ அதற்கான அப்டேட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து இந்த ரேஷன் வேலையை பார்த்தீங்கன்னாக்க விண்ணப்பிக்கிறது ஆன்லைன்ல பண்ணணுமா, ஆஃப்லைன்ல பண்ணணுமா, இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்கு. ஸோ அதற்கான தெளிவான விளக்கமும் நம்ம பார்க்க போறோம். அப்படி ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா அதற்கான வெப்சைட் என்ன, அந்த வெப்சைட்ல நம்ம எப்படி லாகின் பண்ணணும், அது எப்படி நம்ம விண்ணப்பிக்கணும், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அதில் சப்மிட் பண்ணணும், அடுத்ததா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நமக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு தேவைப்படும், ஸோ அதற்கான அப்டேட்லாம் நம்ம கொடுக்க போறோம். அதே மாதிரி டாக்குமெண்ட்லாம் என்னென்ன ஃபார்மெட்ல இருக்கணும் அதெல்லாம் தெளிவாக நம்ம பார்க்க போறோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இந்த ரேஷன் வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வேலையை பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து வாங்கிடுறாங்க பிரதர், இதெல்லாம் உண்மையா பொய்யா, ஸோ இது அதுக்கான தெளிவான விளக்கத்தை நீங்கள் கொடுங்க விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி, நோட்டிஃபிகேஷன் முன்னாடி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதற்கான தெளிவான விளக்கமும் நான் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் வேலையில பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நம்ம வேலை வாங்கணும் அப்படின்னா எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், ஸோ எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணணும், ஸோ அது எல்லாமே பார்க்கலாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலை ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், கான்டாக்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி கவர்மெண்டோட ஸ்கீம் அப்டேட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி கவர்மெண்டோட ஜாப்ஸ் வீடியோஸாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் நமது சேனலில் ரெகுலராக நீங்கள் பார்க்க முடியும், தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான தெளிவான வீடியோவா, தெளிவான அப்டேட்டா இது இருக்க போகுதுங்க. சரிங்களா? ஸோ இங்க தெளிவா நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறது என்னன்னா, தமிழ்நாடு ரேஷன் ஷாப் ரெக்ரூட்மெண்ட் 2025 நோட்டிபிகேஷன் நமக்கு அஃபிஷியலா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வீடியோவை தொடர்ந்து பாருங்க, முழு அப்டேட்டும் பார்க்கலாங்க. இங்க தெளிவா நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க, ஓவர்வியூ ஆஃப் ரேஷன் ஷாப் அப்ளை ஆன்லைன் 2025. இதற்கான நோட்டிபிகேஷன் ஓவர்வியூ நம்ம பார்க்கலாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த வேலை வாய்ப்பானது நமக்கு எங்கிருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த வேலை வாய்ப்பு ஃபர்ஸ்ட் நமக்கு எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னா, இந்த ரேஷன் கடைகள் எல்லாமே கூட்டுறவுத்துறையில் மூலயமா தான் செயல்படுதுங்க. ஸோ அதனால கூட்டுறவுத்துறையில் மூலயமா தான் இந்த வேலை வாய்ப்பு நோட்டிபிகேஷன் எல்லாமே நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் ஜாபோட டைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னாக்க நிரந்தரமான ஒரு அரசு வேலை தாங்க. ஸோ அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். இது பகுதி நேரமாகவோ இல்லை பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா, டோட்டலாக நமக்கு 6500 பிளஸ் வேகன்சி நமக்கு அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 38 மாவட்டத்தில் எங்கே வேணும்னாலும் நமக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பரேஷனாக தான் இருக்கணுங்க. சரிங்களா? அடுத்ததான் அப்ளிகேஷன் மூட். இந்த அப்ளிகேஷன் மூடை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம ஆன்லைனில் தாங்க பண்ணணும். இது ஆஃப்லைன் மெத்தட் கிடையாது. முழுக்க முழுக்க நம்ம ஆன்லைனில் தான் பண்ணணும். அதற்கான அஃபிஷியல் வெப்சைட்டுமே இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. https://www.drbtnj.in/ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டுங்க. சரிங்களா? இந்த வெப்சைட்டை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை எழுதி வச்சுக்கோங்க.
ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் ஆன உடனே கண்டிப்பாக நீங்களே வீட்டிலேயே உங்கள் ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ இல்லை பிசிலேயோ நீங்களே விண்ணப்பிக்கலாம். அதற்கான சஜஷனுமே அதற்கான அப்ளை பண்ணுற வீடியோஸும் நானே கொடுத்துடுவேன். சரிங்களா? அதை பார்த்து நீங்களே உங்கள் எந்த விதமான செலவும் இல்லாமல் நீங்களே விண்ணப்பிச்சுக்கலாம். அப்படி ஒரு வேளை முடியல அப்படின்னா நான் இருக்கிறேன் உங்களுக்காக உதவியை செய்ய. சரிங்களா? ஸோ அதனால் நானே விண்ணப்பிச்சு தருவேன். சரிங்களா? அடுத்ததா ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளோ வேக்கன்சி இருக்கு, உங்க மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க. நான் வரிசையா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்கான்றதை மென்ஷன் பண்ணிட்டே வரேன். நீங்க உங்க மாவட்டத்தை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அரியலூர் 75 வேக்கன்சி, செங்கல்பட்டு 178 வேக்கன்சி, சென்னை 344 வேக்கன்சி, கோயம்புத்தூர் 233 வேக்கன்சி, கடலூர் 245 வேக்கன்சி, தருமபுரி 98 வேக்கன்சி, திண்டுக்கல் 312 வேக்கன்சி, ஈரோடு 243 வேக்கன்சி, கள்ளக்குறிச்சி 116 வேக்கன்சி, காஞ்சிபுரம் 274 வேக்கன்சி, கன்னியாகுமரி 134 வேக்கன்சி, கரூர் 90 வேக்கன்சி, கிருஷ்ணகிரி 146 வேக்கன்சி, மதுரை 163 வேக்கன்சி, நாகப்பட்டினம் 98 வேக்கன்சி, நாமக்கல் 200 வேக்கன்சி, நீலகிரி 67 வேக்கன்சி, பெரம்பலூர் 58 வேக்கன்சி, புதுக்கோட்டை 135 வேக்கன்சி, ராமநாதபுரம் 114 வேக்கன்சி, ராணிப்பேட்டை 118 வேக்கன்சி, சேலம் 276 வேக்கன்சி, சிவகங்கை 103 வேக்கன்சி, தென்காசி 83 வேக்கன்சி, தஞ்சாவூர் 200 வேக்கன்சி, தேனி 85 வேக்கன்சி, தூத்துக்குடி 141 வேக்கன்சி, திருச்சிராப்பள்ளி 231 வேக்கன்சி, திருநெல்வேலி 98 வேக்கன்சி, திருப்பத்தூர் 75 வேக்கன்சி, திருப்பூர் 240 வேக்கன்சி, திருவண்ணாமலை 376 வேக்கன்சி, திருவாரூர் 182 வேக்கன்சி, வேலூர் 168 வேக்கன்சி, விழுப்புரம் 244 வேக்கன்சி, விருதுநகர் 164 வேக்கன்சி, மயிலாடுதுறை 150 வேக்கன்சி. டோட்டலா நமக்கு 6500 பிளஸ் வேக்கன்சி நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ வேக்கன்சி வந்திருக்கு. எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். பக்கத்தில் அப்ளை நவுன் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நேராக. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உடனே டேரெக்டாக நீங்கள் வெப்சைட் போயிடுவீங்க. சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணுற வீடியோஸ் எப்படின்னு தெரியலன்னா அடுத்த வீடியோவில் நம்ம அப்ளை பண்ணுற வீடியோஸ் லிங்க் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆன உடனே கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணுற வீடியோஸ் கண்டிப்பாக போடுவோம். நீங்கள் அதை பார்த்தே உங்கள் வீட்டில் இருந்தே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். விற்பனையாளர் மற்றும் கட்டுனர். சரிங்களா? ஸோ அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஓகேங்களா 10ஆம் வகுப்பு குவாலிஃபிகேஷனுங்க. சரிங்களா? நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன போஸ்டிங்க்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, விற்பனையாளருக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா சேல்ஸ்மேனுக்கு 12ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணும். கட்டுனருக்கு பேக்கருக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா 10ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணுங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க 18 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் காமனாக இருக்கிறவங்க எல்லாருமே விண்ணப்பிச்சுக்கலாம். ஓசி கேண்டிடேட்டும் விண்ணப்பிச்சுக்கலாம். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசிஎம், பிசிஎம், எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்ல இருக்கிற எல்லாருமே 18 வயசுல இருந்து உங்களுக்கு 50 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏஜ் லிமிட் சொல்லலை. நீங்கள் 50, 55 வயசு வரைக்கும் கூட விண்ணப்பிச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஓசி கேண்டிடேட் எக்ஸ் சர்வீஸ்மேன் இருக்கீங்கன்னா 50 வயசு வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாங்க. காமனாக எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா 18 வயசுலேருந்து 55, 60 வயசு வரைக்கும் கூட நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ அது உங்களுடைய வயசை பொறுத்தது. சரிங்களா? அடுத்ததான் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா விண்ணப்பிக்கிறதுக்கு சேல்ஸ்மேனுக்கு 150 ரூபா ஃபீஸும், பேக்கருக்கு 100 ரூபா ஃபீஸ்னு சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, பிடபிள்யூ கேண்டிடேட் இருக்கீங்கன்னா அந்த ஃபீஸ் கூட கிடையாது. ஃப்ரீயாகவே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ட் லிஸ்டிங் தான், இன்டர்வியூஸ் தான். ஓகேங்களா? உங்கள் மார்க்கை வச்சு ஒரு மெரிட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி போஸ்ட் ஆஃபீஸ் வேலை மெரிட் லிஸ்ட் போடுறாங்களோ அதே சேம் மெத்தடில் தான் இந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மெரிட் லிஸ்ட் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாவட்ட வரையும் லிஸ்ட் அனுப்பிட்டு ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு லெட்டர் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோதான் செலெக்ஷன் ப்ராசஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக தாங்க இருக்குங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா சம்பளம் பர் மந்த்துக்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஒரு வருஷம் வரைக்கும் 6250 ரூபா வரைக்கும் இருக்குங்க. அதுக்கப்புறம் போக போக 2வது வருஷத்துல இருந்து 8600 29,000 30,000 வரைக்கும் இருக்கும் இதற்கான சம்பளங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோல கவர்மெண்டோட ஜாப் அப்டேட் வீடியோ.
ஸோ மறக்காம ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனல் வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு அரசு வேலையை சந்திக்கலாம். தேங்க்யூ.